ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். லாஸ்ட்டு ஃப்ரைடே பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும், மார்க்கெட் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வெர்ஜின் சிபிஆர்லேருந்து ஓப்பன் ஆகிட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு பெரிய பிக் புல்லிஷ் கேண்டில் வந்து நியர்லி 500 பாயிண்ட்ஸ்க்கு ஃபார்ம் ஆயிருந்தது. 50,300லேருந்து 50,800 வரையும் ஃபார்ம் ஆயிருந்தது. தென் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் வரைக்கும் வந்துட்டு 11 வரைக்கும் ஃபுல்லாக கன்சால்டேஷனில் இருந்துட்டு இதை நிறைய பேர் ஃப்ளாக் பேட்டர்ன் சொல்லுவாங்க. பட் நான் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் ஃபாலோ பண்ணுறதில்ல. பட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் கொடுத்தது. பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் நல்ல ஒரு மூமெண்ட் அப் சைடில் இருந்தது. 51,300 அன்றைக்கி மட்டும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்துட்டு ரேலி பண்ணியிருக்கு. இந்த வெர்ஜின் சிபிஆரில் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம், அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக 1000 பாயிண்ட்ஸ் மேலே வந்து ரேலி பண்ணியிருந்தது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக 51,300 கிட்ட போயிட்டு ஸ்டாப் ஆயிடுச்சு, க்ளோசிங் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நாளைக்கு வந்து மார்க்கெட் மண்டே எப்படி மூவ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் மார்க் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணதில் டே பிஃபோர் எஸ்டர்டே, அதாவது தேர்ஸ்டே அன்னைக்கு ஒரு கேப் விட்டுருந்தது, மார்க்கெட் கேப் டவுன் ஆயிருந்தது. ஸோ அந்த கேப் ஆர்டர் வந்துட்டு ஒரு பிளாக் கலர் மார்க் பண்ணிக்கலாம். அங்கே இருக்க சிபிஆர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெர்ஜின் சிபிஆர், ஓகேங்களா? ஸோ அதையும் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கெட் எக்ஸாக்டாக அந்த பிளேஸில் தான் இருக்குது. அது போக நம்ம வந்துட்டு க்ளோசிங் ப்ரைஸ் 51,295 இருக்குது. ஸோ அதை வந்து எல்லோ லைனில் மார்க் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஓகே, 295 இதை வந்து நான் எல்லோ லைன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதை வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். பிவிசி இஸ் ஈக்குவல் டு 51,295, ஓகேங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹை வந்து பார்த்தீங்கன்னா அதே கேப் ஆர்டர் கிட்டே இருக்குது. ஸோ அதையும் ஆரஞ்ச் லைனில் மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் கீழே ப்ரீவியஸ் டேலோ வந்துட்டு கீழே இருக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போ ஒன் டே சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ஃபுல் புல்லிஷ் கேண்டில் வந்து க்ரீன் கலர் கேண்டில் வந்துட்டு கொடுத்துருக்கு, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து மேலே அப்சைட் மூவ் ஆச்சு அப்படின்னா எவ்வளோ தூரம் மூவ் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 51,700 போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 51,700 to 900 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட்டுக்கு நாளைக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்க போகிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேப் ஆர்டர் ப்ளஸ் வெர்ஜின் சிபிஆர், இந்த இடத்துல என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் வருது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி டுமாரோ சிபிஆர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன் செகண்ட். ஓகே, டுமாரோ சிபிஆர் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கு வந்து இந்த சிபிஆர் ஒரு ஒயிட் சிபிஆராக இருக்குது. ஸோ சிம்பிள், மார்க்கெட்டுக்கு வந்து இந்த ஜோன் இருக்குது பார்த்தீங்கன்னா 51,500 ரவுண்ட் லெவல் ப்ளஸ் அங்கேயே ஒரு கேப் ஆர்டர் வெர்ஜின் சிபிஆர் ப்ரீவியஸ் டே ஹை இருக்குது. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு லாஸ்ட்டு ஸ்விங்காக இருந்து 50,900, அதாவது ரவுண்ட் லெவல் 51,000 வரைக்கும் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இது வந்துட்டு செல்லிங் சைடில் சொல்கிறேன். சப்போஸ் மார்க்கெட் இந்த ஸ்விங்கை க்ராஸ் பண்ணிடுச்சு, அதுக்கப்புறம் சஸ்டெயின் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 51,900, 700, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 51,900 2 டார்கெட்ஸ்க்கு போகிறதுக்கான சான்சஸ் அப்சைடில் இருக்குது. இது இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே கேப் அப் ஆயிடுச்சு, வெரி பிக் கேப் அப் ஆயிருக்கு அப்படின்னா வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். எத்தனை பையிங் ட்ரேடில் ஜம்ப் பண்ணாதீங்க. ஏன்னா நெக்ஸ்ட் லெவல் 52,000 வந்துட்டு ரவுண்ட் லெவலில் இருக்குது, அங்கேருந்து கூட செல்லிங் வரலாம், ஓகேங்களா? ஸோ சிம்பிள் அனாலிசிஸ் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் வந்துட்டு இப்போது நாளைக்கு இந்த ஜோனில் வந்துட்டு நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, சரிங்களா? என்னென்ன க்ளோசிங் ப்ரைஸ், வெர்ஜின் சிபிஆர், ப்ரீவியஸ் டே ஹை, கேப் ஆர்டர் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த 300 to 400, அதாவது 450 வரைக்கும் இருக்க பாயிண்டில் மார்க்கெட் வந்துட்டு டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் பண்ணுதா, எம் ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் பண்ணுதான்னு பாருங்கள். ஸோ எந்த சைடு உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அந்த ட்ரேட் பாருங்கள். அதே சப்போஸ் மார்க்கெட் வந்துட்டு கேப் டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல, ஸோ லாஸ்ட் ஸ்விங் ஆஃப் சப்போர்ட் 50,900, 51,000 வந்துட்டு சப்போர்ட்டாக பில்ட் பண்ணிடுச்சுன்னா அகெயின் வந்து அப்சைட் மொமெண்டம்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லாமல் அந்த ஸ்விங் இருக்கு இல்லையா, லாஸ்ட் லேட்டஸ்ட் ஸ்விங், அது பிரேக் டவுன் ஆனால் 51,000, அதாவது 50,900 அந்த லெவல் பிரேக் டவுன் ஆனால் மட்டும்தான் செல்லிங் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக அனாலிசிஸ் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் வந்துட்டு நான் சொன்ன அனாலிசிஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளோட சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நேற்றுக்கான எஜுகேஷனல் விலாகில் வந்து டேக்ஸ் பற்றின அவேர்னஸ் வீடியோ போட்டிருக்கேன். அதில் டேக்ஸ் பற்றி மட்டும் பேச கிடையாது நான்,
ட்ரேடிங்குள்ள வரீங்க, நியூவா இருக்கீங்க அப்படி இல்ல உங்க ஃபேமிலில, ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது ட்ரேடிங்க வந்து கரியரா எடுக்கலான்னு இருக்காங்க. இல்ல பார்ட் டைமா பண்ணலான்னு இருக்காங்கன்னா கூட, ஸோ அதில என்னென்ன ப்ராஃபிட் இருக்கு, என்னென்ன நெகட்டிவ் சைட்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தி கிளியரா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். டாக்ஸஸ்ன்றது எவ்வளோ விழும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்ல பிளான் பண்ணும்போதும் சரி, ட்ரேடிங்க கரியரா எடுத்து பிளான் பண்ணும்போதும் சரி, இந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த வீடியோவையும் வந்துட்டு மேல ஐ பட்டன்ல குடுத்துருக்கேன். மறக்காம போய் பாருங்க. அதுவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோவும் பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. ஸோ நம்ம இந்த வீடியோல நான் சொல்லியிருக்க ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்ல பிங் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. டவுட் ஏதாவது இருந்தா நம்மளோட மெயில் ஐடி ஜிமெயில் ஷிவாரி ட்ரேடர்ஸ்க்கு வந்துட்டு மெயில் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் இன்னொரு vlogல பார்க்கலாம். தேங்க் யூ தென்.